ஹாய், நான் தான் சிவாங்கி. நீங்க பாத்துட்டு இருக்கிறது சிங் வித் சிவாங்கி. இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே செம்ம சிங்கர்ஸ். ஒருத்தர் வந்து சூப்பரா கெட்டப் போடுவாரு, இன்னொருத்தர் வந்து பயங்கரமா பாடுவாரு. 2 பேருமே வந்து சூப்பர் சிங்கர் 7ஓட ஃபைனலிஸ்ட். 2 பேருமே என் டீம்ல இருந்தாங்க, என் கூட டிராவல் பண்ணாங்க. ஆனா என்னன்னா என்ன விட்டுட்டு அவங்க மட்டும் ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. அதுதான் ரொம்ப பிரச்சனையா போயிடுச்சு. பட் நான் வந்து இவங்க 2 பேரும் என்னோட எபிசோடுக்கு இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். விக்ரமண்ணா, முருகனண்ணா. ஹலோ, ஹாய் ஹாய் சிவாங்கி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ என்ன பயங்கர செட்டப்லாம் பண்ணிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன் இந்த லாக்டவுன்ல. அதுவும் இந்த டைட்டில் எல்லாம் அடிச்சோடனே பயங்கர செம்மையா டெவலப்லாம் ஆயிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். டெவலப் எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஏற்கனவே வாடகை வீட்டுல இருந்தோம். அங்க வந்து இந்த நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால இன்னொரு வீடு மாறிட்டோம். எல்லாருமே வாங்க, நம்ம 5 கண்டஸ்டன்ட் வரணும். சாரிமா. ஐயோ, இத வீடியோ போடாதீங்க தயவு செஞ்சு. நம்ம 20 கண்டஸ்டன்ட்டும் எங்க வீட்டுக்கு வரணும். என்ன நினைச்சிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும். நம்ம தாயா தம்பி, நம்ம வீடு எப்படி தம்பி எப்படி 20 பேர்ல 5 பேர் ஆக்குனீங்க நீங்க? என்னால நான் கிளம்புறேன், கோவமா போறேன். தம்பி 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 சாரி தம்பி. 20 கண்டஸ்டன்ட்டும் நம்ம வீட்டுக்கு வரீங்க. ஓகே, இந்த வீடியோ எந்த யூடியூப் சேனல்ல வருதுன்னு சொல்லுங்க. மாட்டிக்கிட்டாரு தலைவர். மீடியா ஓடியா ஓடியா தம்பி, மானதமா தம்பி. மீடியா 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 மீடியா. சாரி தம்பி, அது தமிழ்ல இருந்தா நான் சீக்கிரம் படிச்சுக்குவேன், இங்கிலீஷ்ல இருக்கிறதுலாம் தெரியல. இருங்க, நம்ம மீடியா மெசேஜ் என்ன சிவாங்க? மீடியா மேசன்ஸ் நம்ம போற சேனல். அதான் மீடியா மேசன்ஸ். நான் சொல்லி கொடுக்கிறேன், அப்புறம் அத தான் சொல்றீங்க. தமிழ்ல போட்டதானே எனக்கு தெரியும். தமிழ்ல யூடியூப் சேனல்ல போட்டதானே எனக்கு தெரியும். உங்க டி-ஷர்ட்ல என்ன போட்டிருக்கீங்க? தமிழ்ல தான் போட்டிருக்கீங்களா? இல்ல இருக்கிறத நான் சொன்ன மாப்ள. மாப்ளன்ற தம்பி. மாப்ள தான். உங்க வயசு என்ன? உங்க சைஸ் என்ன? என் வயசு என்ன? தம்பி மாப்ள தான். இன்னும் கொஞ்ச நாள்ல நீ இன்னும் 2-3 மாசத்துல மாப்ள போற. நீங்களாவது சொல்லுங்க, நான் அப்படியே ஆவறனா பாப்பேன் கூடிய சீக்கிரத்துல. இன்னும் 2 மாசத்துல. ஆமா, நீ எப்பமா ஆங்கர் பொண்ணு ஆக போற? ஆல்ரெடி பொண்ணா தான் இருக்கேன். சிவாங்கி பொண்ணுதான், ஆனா பொண்ணு எப்ப ஆக போறா? நீ மனவரைக்கு எப்ப போறாரு? சின்ன பொண்ணவே இப்படி சொல்றீங்க? யாரு நீ? சின்ன பொண்ணா? சரி, சின்ன பொண்ணு. இப்போ வச்சு இவ்ளோ நேரம் ஒரு ஆங்கர் இங்க இருக்கான்னு மதிக்காமே பாட்டு நீங்க பாட்டு கேள்வியே கேட்டு இருந்தீங்க. என்ன நடக்குது? ஓ, நீ ஆங்கரா? எப்ப இருந்த ஆங்கர்? உங்களுக்கு தெரியாதா? நீங்க வர்க் பண்ற அதே மீடியா மெசேஜ் சேனல்ல நான் ஆங்கர். ஓ, மீடியா மெசேஜ்ல நீ தான் வந்து ஆங்கரா? ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி. நீங்க வந்து என்னோட ஷோக்கு வந்ததுனால இந்த ஷோவோட பிரகாரம் படி யாரெல்லாம் இந்த ஷோக்கு வராங்களோ அவங்க இந்த டைட்டில் சாங் பாடணும். உங்களுக்கு அந்த டைட்டில் சாங் என்னன்னு தெரியுமா? முருகனா தெரியுமா? விக்ரமனா தெரியுமா? டைட்டில் சாங் அப்படியா? என்ன பாட்டு? 4 நிமிஷம் பாட்டு. ஃபர்ஸ்ட் ஸ்வரத்துல ஆரம்பிக்கும், நடுவுல ஆலாபனலாம் இருக்கு, சரியான சங்கதி இருக்கு. சொல்லவல்ல, எனக்கு சொல்லிருந்தா நான் எடுத்துட்டு போறேன் பாட்டு. கேட்கணும்ல, நீங்க கூப்பிடுறாங்கன்னு அப்படியே வந்துருவீங்களா? மியூசிக் டி-ஷர்ட் மட்டும் போட்டுக்கிட்டு. அதோட லிரிக்ஸ் நான் சொல்றேன். என்ன தெரியுமா? டேட்டு வாங்கி உயர வாங்கி இதுதான் சிங் வித் சிவாங்கி. சொல்லுங்க பாப்போம். என்ன இப்படி பரமாரி சித்தப்பு ஸ்டம்பிச்சு போயிட்டீங்க? சொல்லுங்க. ஓ, நீ சொல்றே நான் சொல்றேனா? நீங்க சொல்லுங்க, எனக்கு நான் மனப்பாடம். எனக்கு சொல்லுமா இப்ப இருந்து சொல்லுமா. டேட்ட வாங்கி உயிரை வாங்கி இதுதான் சிங் வித் சிவாங்கி. இதுதான் தமிழச்சியா? சிங் வித் சிவாங்கினா இந்த ப்ரோகிராம் என்ன ப்ரோகிராம் இது? இதுதான் சிவாங்கியா? இதுதான் சிங் வித் சிவாங்கி. சிங் வித் சிவாங்கி. ஓகே, அப்ப சொல்லுங்க தெளிவா. டேட்ட வாங்கி உயிரை வாங்கி இதுதான் சிங் வித் சிவாங்கி. அதுதான் 1 2 3 ஸ்டார்ட். டேட்டு வாங்கி உயிரை வாங்கி இதுதான் சிங் வித் சிவாங்கி. பாட விக்ரமனா. டேட்டு வாங்கி உயிரை வாங்கி இதுதான் சிங் வித் சிவாங்கி. அப்புறம் விக்ரமனா மாப்பிள அப்படின்னு சொல்லி விக்ரமனா அந்த விசேஷத்தை சொல்லுங்க.
எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? அது அது வந்துமா, நம்மளையும் ஒரு ஆளு மதிச்சு நம்மளுக்கும் வந்து இந்த இன்ஸ்டான்னு அதுல வந்து மெசேஜ் அனுப்பிச்சாங்க. ஓகே கிட்ஸ் தான் நம்மளும் நான் பார்த்தா நீங்க ஒரு 90s கிட்ட இப்படி லவ் பண்ணிட்டீங்க. என்னம்மா நான் கொலை குத்துமா பண்ணிட்டு லவ் தானமா பண்ணேன். அதுவும் காலம் போன வயசுல பார்டர் கிராஸ் பண்ற வயசுல தானமா நடந்துச்சு அந்த அந்த ஒரு நல்ல விஷயமே. நம்மள வந்து கேட்டாங்க நேரவே, உங்களுக்கும் உங்களோட ஏவி பார்த்தேன், அதுக்கும் நம்ம சூப்பர் சிங்கருக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றி சொல்லணும். அந்த ஏவி பார்த்தேன், அது மூலியமா உங்களோட பிடிச்சிருந்துச்சு, என்னைய கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நம்ம உடனே சொல்லிட்டா ஐயோ இவன் டக்குன்னு வந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி பார்த்தோம். பிடிச்சிருந்துச்சு. எங்க பக்கத்து ஆஃபீஸ் தான் அவங்களும். அப்புறம் வீட்டுல சொன்னோம். அவ்வளவுதான், சுமூகமா நல்லபடியா முடிஞ்சிச்சு. இத்தனை நேரத்துக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகி நல்லா சந்தோஷமா இருக்க வேண்டியவன், இந்த பயபுள்ள இந்த கொரோனா வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு போயிடுச்சு. முருகனா இவரு வந்து எல்லாம் பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் வரைக்கும் வந்துச்சு. இது தெரிஞ்சதா நீங்க முன்னாடியே கல்யாணம் பண்ணாமே வந்திருப்பீங்க தானே சூப்பர் சிங்கருக்கு. அதான் பிரியங்காவை லவ் பண்ணிருக்கேன், அது போதாதா? பிரியங்கா அக்கா வந்து லவ் பண்ண சொல்லி டீம்லன்னு சொன்னாங்களா இல்ல நீங்களே வந்து லவ் பண்ணீங்களா? இல்ல டீம்ல எல்லாம் போய் ஆமா சொல்லுவாங்களா? அந்த மாதிரி விஜய் டிவி சூப்பர் சிங்கர் அது மாதிரி சொல்லி கொடுப்பாங்களா? அவங்க எப்படி ஒரு நீ ஏமா அப்படி விளம்பரப்படுத்துற? நானே என் மனசுக்குள்ளே நினைச்சு நானே தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். இப்போ லவ் பண்றீங்களா? இப்போ வந்து நேர்ல தான், நம்ம போன்ல எல்லாம் பண்ண முடியுது. ஆமாமா, போன்ல எல்லாம் பண்ண முடியுது. நிறைய அவங்க பிஸியா இருக்கிறாங்க, அதனால போன் எடுக்கிறது இல்ல. அப்படிலாம் இல்ல, நீங்க போன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. ஐயோ பலமுறை மாப்பிள்ள நான் ட்ரை பண்ண மாப்பிள்ள போன் எடுக்க மாட்டேன்றாங்க. ஆமா, எப்படி எடுப்பாங்க? இப்படி லவ் டார்ச்சர் பண்ணீங்கன்னா? நீங்க எதை யார சொல்லி கொடுத்துருக்கீங்க? நாங்க எதுவும் சொல்லி தரல, அவங்க அவங்களோட இஷ்டம் தான். சே இந்த ஆள்லாம் ஏன் நம்ம பின்னாடி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து அவங்களே வந்து ஒதுங்கிட்டாங்க. அப்படியா? ஊருக்கு உலகத்துக்கே தெரியும். அதே மாப்பிள்ள இது மாப்பிள்ளனே வருதுப்பா. விக்ரம் கூப்பிடுங்க. விக்ரம், இப்ப எங்க ஊர்ல தருமபுரியில நிறைய பேர் வந்து உனக்கு வந்து வீடு தான் கிடைச்சது, விக்ரமுக்கு பொண்ணும் கிடைச்சது பொருளும் கிடைச்சதுன்னு சொல்றாங்க. அது என்னமோ ஒரு கல்லுல ரெண்டு மாங்க அடிச்சிட்டல. கரெக்ட். அது என்னமோ அந்த ஆண்டவனுக்கு தான். சூப்பர் விக்ரம், நீங்க இது சூப்பர் சிங்கர்ல பாடி இருக்கலாம். சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூமா. சரி, சின்ஸ் இந்த ஷோல வந்து நான் தான் ஆங்கர் அப்படிங்கிறதுனால உங்க ரெண்டு பேர்ட்டையும் நான் வந்து சில கேள்விகள் எடுத்து வச்சிருக்கேன், அதை நான் வந்து கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து விக்ரம் அண்ணாட்ட, இப்ப சூப்பர் சிங்கர் வந்து முருகன் சொன்ன மாதிரியே ஒரு சேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது கையில பொண்ணும் கிடைச்சிச்சு பொருளும் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னார்ல, அது ஒரு சேஞ்ச். அதை தவிர சூப்பர் சிங்கர் மூலியமா உங்களுக்கு என்ன சேஞ்ச் வந்துச்சு? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட எங்க பார்த்தாலும் நம்மள தெரிஞ்சுக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் நல்லா எப்படி சொல்றது, நம்ம அவங்க வீட்டு ஒரு பையன் மாதிரியே நம்மள பாக்குறாங்க. நார்மலா கண்டஸ்டன்ட் மாதிரி இல்லாம அவங்க வீட்டுல இருக்கிற ஒரு பையன் மாதிரி ரொம்ப ரொம்ப அன்பா நம்ம கூட பழகுறாங்க. அதை தவிர மியூசிக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் போனோம். அப்ராட் ஷோ முதல்ல ஒரு அப்ராட் ஷோ போனோம். இந்த கொரோனான்றது மட்டும் இல்லைன்னா இன்னும் வேற லெவலுக்கு நம்ம போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். பரவாயில்ல, எல்லாமே ஒரு நன்மைக்கு. ஏதோ ஒரு நாட்டுக்கு கூட்டு போறேன்னு கூட சொன்னாரு அன்னைக்கு. அவரை நம்பியா போற? அவரை நம்பிலாம் போயிடாது தயவு செய்து. வேற யாராவது ஒரு நம்பகமான சேனல்ல இருந்தோ இதுல இருந்தோ கூப்பிட்டா மட்டும் போ. நீங்க ரெண்டு பேரும் அந்த அவுட் சைடு அந்த கனடா ட்ரிப் போகும்போது முருகனா பல விதமான சம்பவங்கள்லாம் பண்ணாரு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் என்ன மக்களுக்கு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதுல தரமான சம்பவமா? அதான் என்னது? ஃபர்ஸ்ட் நம்ம ஏர்போர்ட்ல, அந்த கனடா ஏர்போர்ட்ல போய் இறங்கின உடனே நாங்கெல்லாம் காதுல மூக்குல கிளவுஸ் எல்லாம் நல்லா ஃபுல் கவர்ல இருக்கும். ஜாக்கெட்டு சும்மா ஃபுல்லா லெதர் கிளவுஸ் அப்படி இருக்கும். தலைவர் வெறும் ஒரே ஒரு டிஷர்ட், அதுவும் நல்லா கலவலன்னு ஒரு ஸ்போர்ட்ஸ் டிஷர்ட் ஒன்று போட்டு இறங்குறாரு. கனடாக்காரனே நல்லா ஃபுல்லா கவர்ல வரான். இவர் தர்மபுரிக்காரரு வெயில் வந்து இறங்கிட்டு, குளிர் வேலையா தம்பி? என்ன தம்பி இதெல்லாம் ஒரு குளிரா? கொடைக்கானல் எல்லாம் இது நல்லா குளிர்னாரு. 2 நிமிஷம் தான் பஸ்ல ஏறினவர் தான், தம்பி காது வலிக்குது தம்பி எனக்கு இந்த மாதிரி குளிர்னு எனக்கு தெரியாது தம்பி, சும்மா நார்மல் தான் இது ஊட்டி குளிர். ஊட்டி கொடைக்கானலுக்கு போயிருக்கல அந்த மாதிரி நினைச்சு கடைசி பார்த்தா அங்க 10 மடங்கு இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டு தானே எல்லாரும் கிளவுஸ் போட்டு ஒழுங்கா கவர் பண்ணிட்டு வாங்க சொன்னது.
உங்க வயசுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க ஏன் கேட்டுக்கல அண்ணா? நீங்க ஏன் கேட்கல? அவங்க தான் நல்ல சொல்றாங்க. நீங்க ஏன் அது வந்து க்ளோஸ் நீங்க ஏன் போல? இல்லம்மா எனக்கு அவ்வளவு குளிர் இருக்குன்னு தெரியாது எனக்கு. ஐயோ வாழ்க்கை 5 நிமிஷம் வெளியே பஸ் விட்டு கீழே இறங்குனா 5 நிமிஷம் போய் இறங்கி போயிட்டு அந்த நம்ம என்ன தம்பி அந்த ஃபால்ஸ் நைகரா ஃபால்ஸ் அந்த அது ஃபால்ஸ போய் பார்க்கும்போது 5 நிமிஷம் கை க்ளோஸ் எல்லாம் போட்டு போய் உடனே போய் வண்டிக்குள்ள ஏற வேண்டியதா இருந்துச்சு. சென்னையில இருந்து ஹாங்காங் போயிட்டு ஹாங்காங்ல இருந்து கனடாவுக்கு பிளைட் ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்துக்கும் போது 1 மணி நேரம் நானும் பொறுத்து பார்த்தேன். எப்படா இது எல்லாமே சாஞ்சிட்டு இருக்கிறாங்களே, நான் எப்படி சாயிருதுன்னு தெரியல. பக்கத்துல இருக்கிறவங்க இந்த 2 பேருமே சைனாக்காரர். இவங்க கிட்ட நம்ம தமிழ்ல சொன்னா ஒண்ணும் புரியாது. பேசாம அப்படியேதான் வந்தேன், கேட்கவும் முடியல. இப்போ விக்ரம் என் பக்கத்துல உட்காந்துருந்தா பரவாயில்ல. விக்ரம் அங்க அடுத்த சீட்ல போய் உட்காந்துருக்கான், பின்னாடியே முன்னாடின்னு உட்காந்துருக்கான். அவனை கூப்பிட்டு அவன் நல்லா தூங்கிட்டு வரான். பக்கத்துல சொல்லி சார் இப்படின்னு சொல்றேன் சார் அப்படின்னா அவங்களுக்கு புரியல. அதே அதுக்கப்புறம் கனடாலாம் முடிச்சுட்டு ஹாங்காங் எல்லாம் வந்துட்டு ஹாங்காங்ல இருந்து சென்னையில வரும்போது அப்புறம் விக்ரம் வந்து ஆனா இது உங்களுக்கு தெரியாதா, நான் இதை அமுத்தி இப்படி பண்ணுங்கண்ணா. அட பாவீங்க, அப்பதான் தெரிஞ்சது எனக்கு. வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது இப்படி கத்துக்கணும்னா இந்த மாதிரி. இன்னொரு சிவாங்கி மேம் மட்டும் இல்லைன்னா எனக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருப்பாங்க ஹாங்காங்ல. மேம் தான் கூட வந்து எல்லாமே டைப்பிங் பண்ணி எல்லாம் சொல்லி இங்கிலீஷ்ல பேசி எனக்கு கூப்பிட்டு வந்தாங்க. ஆனா மேம் மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டம். எல்லாம் விட்டுட்டு ஓடுறாங்க. அவன் வெட்டுக்கிளி கூட கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவனுக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் வந்து ஏதோ பேசிட்டு இருக்கிறான். மேம் மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதெல்லாம் சரி. அங்க நின்று அங்க ஒரு ஜப்பான்காரங்க கிட்ட நீங்க எதுக்கு போய் செல்ஃபி எடுத்தீங்க? இல்ல அவங்க வந்து உங்ககிட்ட செல்ஃபி எடுத்தா பெருமை, நீங்க போய் எதுக்கு அவங்க கிட்ட? அவங்கள யாரு தெரியுமா உங்களுக்கு? அவனை எனக்கு தெரியாது தம்பி, இந்த வெட்டுக்கிளி பண்ண வேலை தம்பி. அவன் தான் பாலா வந்து என்ன பண்ணா, அண்ணா போனா அங்க போய் நில்லுண்ணா நான் போட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னதுனாலதான் நான் போனேன், இல்ல நான் போயிருக்க மாட்டேன். சிஸ்டர் ஒரு செல்ஃபி அப்படின்னா எஸ் எஸ் ஓகே அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷம் ஆகி போச்சு. அவன் பாலா தான் எல்லாம் சொல்லி கொடுத்தான். நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன், நீங்க நயகரால குளிக்கலாம் போனீங்களாமே, நம்ம குத்தால அருவி மாதிரி நினைச்சு போனீங்களாமே. இல்ல அது உண்மைதான், அங்க போனாதான் தெரியுது. ஏமா எல்லாமே வந்து எனக்கு புதுசுமா. நான் ஒகேனக்கல் போவேன், கொடைக்கானல் போவேன், ஊட்டி போவேன். அங்க போனா வந்து நிறைய அங்க ஏரி இருக்குல்ல, ஃபால்ஸ் இருக்குது, அங்க குளிக்கும். நான் அந்த மாதிரி நைகிற ஃபால்ஸ்னா நான் நினைச்சேன் மலை மேல இருந்து ஊத்தும் அப்படின்னு தான் நான் நினைச்சு போனேன். கடைசி பார்த்தா அங்க பெரிய கடல் சொல்லணும். இல்ல பெரிய ஆறுதமா, ஆறு நைகிற ஃபால்ஸ், அது ஆறுதான் அது. ஆனா பாக்குறதுக்கு கடல் மாதிரி தெரியுதுமா. நயகரா தான் ஒன் ஆஃப் தி வண்டர் தெரியுமா? ஒன் ஆஃப் தி வண்டர் இல்லையா? நயகரா இல்லையா? ஒன் ஆஃப் தி வண்டர் இல்லையா? யார் சொன்னா? ஐயோ இல்லப்பா, எடிட் பண்ணாதீங்க போடுங்க. ஐயோ இதோட ரசி எனக்கு தேவையே. சரி ஓகே ஓகே சாரி ஆங்கர் மேடம் மன்னிச்சிருங்க. முருகனா, உங்களுக்கு பாடுற திறமை அப்படி நீங்க எப்ப கண்டுபிடிச்சீங்க? 9th படிக்கும்போது பாட்டு போட்டியில கலந்துக்குவேன், பாட்டு போட்டியில பாடுவேன். 2வது 10th படிக்கும்போது நான் பாதிலே இது இப்ப சொல்லுவாங்களே தம்பி, என்னது டிஸ்கவுண்டா? டிஸ்கவுண்ட் 10% டிஸ்கவுண்ட் 10வது படிக்கும்போது. அது பாதிலே நின்னுட்டேன். டிஸ்கண்டினியூஸ் தப்பு, டிஸ்கண்டினியூ ரைட் ஓகே. அதுல பாதிலே நின்னுட்டேன். நான் பாஸும் ஆகல ஃபெயிலும் ஆகல. 10th 6 மாசம் அதுல நின்னுட்டேன். பாதியில ஸ்கூல்ல அடிக்கிறாங்கன்னு பயந்துட்டு நின்னுட்டேன். உண்மையிலே இதான் ரீசன் நின்னீங்களா? ஆமாமா கண்டிப்பா, செம்ம அடிப்பாங்கம்மா. இப்பதான் வந்து டீச்சர் வாதியரெல்லாம் அடிச்சா கேஸ் போடுறாங்க, போய் எங்க பையனை எப்படி அடிக்கலாம்னு கேக்குறாங்க. அப்பெல்லாம் வந்து கிடையாது. எங்க அப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க, உயிரை மட்டும் விடுங்க, மத்ததெல்லாம் வெளுத்து வாங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. கரெக்ட்டா தான் சொல்லிருக்காங்க. ஆமா. ஆனா இவ்வளவுதான் அடிச்சாலும் எனக்கு படிப்பு ஏறலையே. கடைசியா டிராயிங் தான் வந்தது. எப்பவுமே நம்ம திறமை நம்மளுக்கு கூட நிக்குமா? கண்டிப்பா. உங்க 2 பேருக்குமே வந்து நீங்க ஃபினாலே வரைக்கும் வருவீங்கன்னு எதிர்பார்த்தீங்களா? வாய்ப்பே இல்ல.
அடுத்த எபிசோட் போறதே உயிர் பொழைச்சு போற மாதிரி இருந்துச்சு. அதாவது நான் வின் பண்ணணும்ன்றது எனக்கு நம்பிக்கை ரெண்டாவது இருந்தாலும் ஃபைனல் கண்டிப்பா போவேன்னு நான் கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருந்தது. ஏன்னா மக்கள் சப்போர்ட் இருந்தது. அதே மாதிரி நம்மளுடைய விக்ரம் புண்ணியாவுடைய அவங்களெல்லாம் நிறைய அவங்களுடைய சாங்கை நான் பார்த்து தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் வெறித்தனம் ஆச்சு. இதுதான் உண்மை. இல்ல தம்பி, நீங்க கண்டிப்பா சொல்றேன், நீங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்க ஆடி போய் உட்கார்ந்துட்டு இருந்தோம். என்னடா இவர் எல்லாம் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு. எல்லா ரவுண்டுக்கும் ஒரு கெட்டப் போட்டு வருவாருமா. இல்ல அதுவும் நீயும் முருகனா ஒரு பாட்டு பாடுனீங்களே, அந்த பாட்டுலயே நாங்கெல்லாம் ஆஃப். அது ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லயே அது கேட்டவனே ரைட்டு நம்ம நடைய கட்ட வேண்டியதான். விக்ரமண்ணா, உங்களுக்குன்னு சில நிறைய இந்த கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படி எல்லாம் இருந்தது. அதுல ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு வெஸ்பா ஸ்கூட்டி கிஃப்ட் பண்ணாங்க. அத பத்தி வந்து சொல்லுங்க. உண்மையிலேயே அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். எனக்கு ஒரு நாள் ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி கேட்டாரு, இந்த மாதிரி உங்களோட பாட்டுல நான் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கேன், உங்களுக்கு ஏதாவது நான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்டேன் முன்னாடியே. ஆனா இப்போ உங்களோட இந்த ஏவி பார்த்துட்டு நீங்க வண்டி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, ரொம்ப நாள் ஆசைன்னு சொன்னீங்க, நான் உங்களுக்கு ஏதாவது வண்டி வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாரு அவரு. இல்ல சார் வேணாம் சார், நான் இப்போ நானே அது லோன் போட்டு வச்சிருக்கேன், பர்சனல் லோன் போட்டிருக்கேன், நான் வாங்கிடுவேன் கூடிய சீக்கிரத்துல அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் இல்லை, இது என்னோட ஒரு கிஃப்டா நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா நான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. எதுக்கு நம்ம ஒருத்தர் போய் ஒரு பாவம் அவர் நம்மளுக்கு காசுலாம் போட்டு எதுக்கு வாங்கி தரணும், நம்மளுக்கு இவ்வளவு தூரம் கூப்பிட்டு பாராட்டினதே பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா, இல்ல கண்டிப்பா வாங்கி தருவேன்னு சொல்லி எனக்கு சொல்லிட்டே இருந்தாரு. நானும் அப்பாவையும் கேட்டேன், சரி அவர் ரொம்ப பெரிய படமோ சரி வாங்கி கூட அப்படின்னாரு. சரி அவர்கிட்ட சொன்னா, இல்லங்க இந்த மாதிரி சீப்பா ஏதாவது வண்டி, கொஞ்சம் காசு கம்மியான வண்டி, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆக்டிவா அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு. அப்படிலாம் நீங்க சொல்லக்கூடாது, நல்லா பெரிய ராயல் என்ஃபீல்டு, டுகாட்டி அந்த மாதிரிலாம் சொன்னாரு. ஏங்க எனக்கு கியர் வண்டியே ஓட்ட தெரியாதுங்க ஃபர்ஸ்ட், அதனால எனக்கு அந்த மாதிரி வண்டியில் நானே இந்த மாதிரி சின்ன இந்த மாதிரி ஹோண்டா ஆக்டிவா மாதிரி வண்டி வாங்கலாம் தான் இருந்தேன். அப்ப அதுலயே காஸ்ட்லியான வண்டி வாங்கன்னு சொல்லிட்டு வெஸ்பா ஷோரூம் கூட்டு போயிட்டாரு. 1,35,000 ரூபாய் காசு போட்டு நம்மளை மதிச்சு நம்ம மேல ஒரு அன்பால அவரு வாங்கி கொடுத்துருக்காரு. உண்மையிலேயே ஒரு ரொம்ப ஒரு எப்படி சொல்றது, அப்பாவையும் கூட்டு போனோம் கூட, அவரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். அது சூப்பர் சூப்பர் சூப்பர். விக்ரமண்ணா, சூப்பர் சிங்கர்ல உங்களுக்கு வந்து 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா யார சொல்வீங்க? கமான் கமான் கமான். சரி நீ சொல்லலாம் பாப்பா, 2 பேர் யாரா க்ளோஸ்? 2 பேர் சொல்லு பாப்போம். ரொம்ப க்ளோஸ்ங்கற விஷயத்துல இருந்து பாக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அப்படினு பாக்கும்போது சாமும் வைஷாகனும். அண்ணன் அப்படினு பாக்கும்போது நீங்களும் முருகனும் அண்ணன் கூட இல்ல, சித்தப்பு. ஓஹோ, அந்த மாதிரி நீங்களும் சொல்லுங்க. எனக்கு உண்மையிலே எல்லாருமே க்ளோஸ் தானா. நீயும் எங்கூட நம்ம 2 பேர்லாம் சேர்ந்து தயிர் சாதம் சாப்பிடாத எபிசோடே நாளே கிடையாது. ப்ரொடியூசரோட ரூம்ல இருந்து சிப்ஸ் திருடிட்டு வருவோமே, அதுல அது முதல்ல எனக்கு அது ஹெல்ப் பண்ணதே நீ தானே. நம்ம சிப்ஸுக்கு எங்க போய் கைய வச்சு சுரண்டிட்டு வரலான்றது நீ தானே பிளான் பண்ணுவ. அதுக்கப்புறம் வேற யாரு க்ளோஸ்னா, எல்லாருமே க்ளோஸ். ரொம்ப க்ளோஸ்னா சாம், நம்ம கூடவே இருந்து நம்ம எல்லா ரிஹர்சல் இதெல்லாம் இருந்து, நம்ம சித்தப்புன்றது நம்ம எல்லாருக்கும் ஒரு தலைவர் மாதிரி. ஸோ ஒரு எல்லாருக்குமே காமன். ஸோ நீயும் சாமும் எனக்கு உள்ளந்தே க்ளோஸ். 2 பேர்ல வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து பிரியங்கா தான், 2வது மாக்காப்பன்னு சொல்லலாம். அப்போ கூட பாடின நாங்க யாருமே கிடையாதா? இல்ல அவங்கெல்லாம் வந்து அதாவது வந்து செட்டுக்குள்ள வந்து போட்டியாளர், வெளியில நம்ம வந்து ரூமுக்குள்ள எல்லாம் சக நண்பர்கள். ஆனா அந்த வகையில வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரொம்ப லிங்கா இருந்தது பிரியங்கா தான். லிங்கா இருந்ததா? ஆமா, அது என்ன லிங்கா இருந்தது? என்னது அது? ஓ லிங்க். அது நீங்க இந்த பிரியங்கா வைஃப் அம்பழகம் முதல்ல உங்க வைஃப் ஆக்சுவலி கிருஷ்ணவேணி அக்கா எப்படி ஃபீல் பண்ணாங்க? இல்ல எங்க வைஃப் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட். நீ வந்து செட்டுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பேசுங்க, பிரியங்கா என்ன கலாச்சாரம் நீங்க அப்படியே பிரியங்கா தான். அவருக்கு இந்த பாட்டு பிரியங்கா பிரியங்கா வந்து என்ன கலாச்சாரம் நீங்க வந்து கோச்சிக்காதீங்க, மாக்கப்பா என்ன கலாச்சாரம் கோச்சிக்காதுன்னு முதல்ல என் ஒய்ஃபு சொன்னத. அவங்க எதுனாலும் கலாச்சாரம் நீங்க மனசு விட்டுறாதீங்க, அவங்களுக்கு ஈக்குவலா நீங்க வந்து இது சண்டை போடுங்க அப்படின்னு தான் சொல்லி கொடுத்தப்படி. விக்ரமண்ணா, சூப்பர் சிங்கர்ல வந்த அந்த லவ் லெட்டர்ஸ் அத பத்தி நீங்க என்ன சொல்ல வருவீங்க? அந்த லவ் லெட்டர்ஸ் வந்தப்போ உங்களுக்கு இப்ப கூட ஆசை இருக்கா அந்த 3 பேரை பார்க்கணும் அப்படின்னு? ஃபர்ஸ்ட் ஒரு ஆசை இருந்தது.
பார்க்கலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. ஐயோ நம்ம பார்த்தா நம்ம காம்படிஷன் சைடு நம்ம கோட்டை விட்டுருவோம், நம்ம வேலையை ஒழுங்கா பார்ப்போம்னு நினைச்சேன். திவ்யா பிடிக்குமா புஷ்பலதா பிடிக்குமா? எனக்கு இப்போ வேற ஒருத்தங்களை பிடிக்கும். சோ அதனால அவங்க 2 பேரையும் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்ப இல்ல. முருகண்ணா, நீங்க பிரியங்காக்கு நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்கீங்க. இருக்கிறதுல காஸ்ட்லியான கிஃப்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் எது? என்னதான் நாதாம்மா காசுல. ஓ அப்ப நீங்க ஒரு பொருளா? நீங்க ஆள் கிடையாதா? ஒரு ஜட பொருளா நீங்க? இல்ல தம்பி, காசுலியான கிஃப்ட் நான் தான். இல்லடா, ஆனா நீங்க வந்து நிறைய கிஃப்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி சாப்பாடு என்னெல்லாமோ அந்த தேன் மிட்டாய் அதெல்லாம் வாங்கி கொடுத்தீங்கல்ல, உங்களை பொறுத்த வரைக்கும் எது காஸ்ட்லியான கிஃப்ட்? நிறைய சொல்லலாமா, நிறைய கிஃப்ட் எனக்கு ஞாபகம் இல்ல. நீங்க வாங்கி கொடுத்ததால ஞாபகம் இருக்கும், ப்ரொடக்ஷன்ல இருந்து வந்தா எப்படி ஞாபகம் இருக்கும்? உனக்கு தெரிஞ்சிருச்சா? உங்களுக்கு gift வாங்கி கொடுத்த மீடியா மேசன்ஸ் லாஸ்ல போயிடுச்சு தெரியுமா? ஆமா, எனக்கு மட்டும் தான சஸ்பென்ஸா சொல்லிருந்தாங்க. இவர வந்து gift வாங்கி தரல, மீடியா மேசன்ஸ் தான் gift ஸ்பான்சர் பண்ணாங்க. ஆமா, 5 பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. இல்ல 20 பேர் கூடவே எனக்கு ஒரு வாட்டர் பேக்கெட்டா எங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்துருக்கீங்களா நீங்க? கேட்டா சித்தப்புன்னு மட்டும் சொல்லிக்கிறது பெருமையா. ஆமா, உங்களுக்கும் பிரியங்கா அக்காக்கும் ஒன்னு ஆரம்பிச்சதே, அது எப்படி ஆரம்பிச்சது? நம்ம ஆஹா வந்துருச்சுன்னு ஒரு சாங் பண்ண தெரியுமா? அதுல பயங்கரமா மயங்கிட்டாங்க. யாரு? பிரியங்கா அக்கா மயங்கிட்டாங்க. பிரியங்கா பிரியங்கா அக்கா வந்து விக்ரமண்ணா கூட பேசிட்டு இருக்கும்போது நீங்களே நடுவுல வந்து இந்த மாதிரி நான் பிரியங்காவை விரும்புறேன் அப்படின்னு நீங்க தான் ஆரம்பிச்சீங்க. பிரியங்கா அக்கா உங்க பின்னாடி வரல. இல்ல, பிரியங்கா சொல்ல வச்சாங்க என்ன. ஆமா ஏமா, அவங்க வந்து என்கிட்ட தனியா பர்சனலா சொன்னாங்க. பிரியங்கா அக்காவுக்கு கால் பண்ணி கேட்பேன். கண்டிப்பா தைரியமா இருக்கு, கேட்கலாம். கோடான கோடி விஜய் டிவி மக்கள் பாத்துட்டு இருந்திருக்காங்க அந்த ப்ரோக்ராம். யார் சுத்தி வந்து உசுர வாங்கினதுன்னு அவங்களுக்கு தெரியும். இல்ல, அந்த மாதிரி சொத்த வச்சாங்க. யார் அவங்க? ஆமா, நம்பிட்டோம். சரி, என்னமா அத விடுங்க. விக்ரமண்ணா, உங்களோட உட்பி, அதாவது உட்பி பேர் என்ன? சுபாஷினி அக்கா. சுபாஷினி அக்கா வந்து உங்களோட எபிசோட்லாம் பார்த்துட்டு ஏதாவது ஃபேவரட் எபிசோட் இல்லனா ஏதாவது அவங்களுக்கு பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஏதாவது இருக்கா? பிடிச்ச பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, அந்த லாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று நானும் மாளவிகா அவங்களும் பாடணும்ல, அந்த மாசிலா நிலவே அந்த பாட்டு பாடும்போது அது என்ன கடைசியில தோல்ல சாஞ்சிங்க, அது என்ன சமாச்சாரம் அப்படின்னு கேட்டாவன். என்ன ஒரே ப்ளஷிங்ஸா இருக்கு. இல்ல அதான் அப்போ கேட்டால இல்லம்மா அது இல்லம்மா அது பெர்ஃபார்மன்ஸ்ல அப்படி ஒன்றிணைஞ்சு பண்ணாதான் அது நல்லா இருக்கும்னு. இல்லையே, தோல்ல சாஞ்சதுமோ மனசு விரும்பி செஞ்ச மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லி செஞ்சுருந்தா. அந்த ஒரு எபிசோடு தான் கொஞ்சம் அவளுக்கு அந்த ரொம்ப கியூரியஸா வந்து என்ன கேட்டுக்கிட்டு இருந்தா. மற்றபடி எல்லா எபிசோடும் அவளுக்கு பிடிச்ச எபிசோட். எஸ்பெஷலி அந்த சங்கர் மாதேவன் சார் எபிசோடு வந்து அவளுக்கு ரொம்ப பிடிச்சது. அவளுக்கு உண்மையா சொல்லுங்க, இது வந்து ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் நடந்ததா இல்ல பிஃபோர் சூப்பர் சிங்கர் முன்னாடியே அது ஓடிட்டு இருந்தது? அட சூப்பர் சிங்கர், சத்தியமா சொல்றமா அது சூப்பர் சிங்கர் அதுவும் லாஸ்ட் அக்டோபர்ல தாமா, அக்டோபர் மிட்ல தாமா அந்த ஏவி போட்டாங்கல்ல. மீடியா மேசன்ஸ் வந்து ஏவி எடுத்தும் ஒரு கப்பல சேர்த்து வச்சாங்க. ஆமா, எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தாங்க, என்னோட வாழ்க்கைய கரையேத்துனாங்க. ஒரு ஸ்கூட்டி ஒரு பியூட்டி. எப்படி சூப்பரா பாத்தீங்களா? உங்களுக்கே டக்கு பாரு என்ன ஒரு மாதிரி இப்படி உட்கார்ந்து அவர் அப்படிதான் தம்பி சரியாயிருவாரு. இல்ல தம்பி விக்ரம் சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அப்படியே ஒரு ரொம்ப ஆனந்தமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதனால அப்படியே மெய் மறந்து நான் கேட்டிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் தம்பி. நான் கேட்க வேண்டிய கேள்வி எல்லாமே வந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப நம்ம வந்து ஒரு முக்கியமான ரவுண்டுக்கு போறோம், ரேபிட் ஃபயர். அதுக்கு பேரு ரேபிட் ஃபயர். முன்னாடி முருகண்ணா ஒரு பாட்டு பாடுங்க. ஓகேமா, இந்த பாட்டு வந்து நம்ம தம்பி விக்ரம் வந்து ஃபைனலுக்கு முன்ன வந்து செலக்ட் ஆகிற பாட்டு. அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தம்பி. எஸ்பிபி சாரே பாராட்டி உன்னை அந்த பாட்டு நான் எடுத்து பாடணும், அந்த பாட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும்னு ஒரு இருந்தேன். இந்த பாட்டு தம்பி ஓரளவுக்கு பாடுவேன் தம்பி. தெரியல உங்களுக்கு. ஓகே தம்பி, அது என்ன ஸ்கேல் என்ன தம்பி? 2.5. ஓகே சிவா, ஆங்கர் போலாமா? தாவும் கொடி மேலே
சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் என் மனம் நீ அறிவாய் உந்தன் எண்ணமும் நான் அறிவேன் இன்னமும் ஓமையை போல் மௌனமும் ஏனடித்தேன் மொழியே இன்னமும் ஓமையை போல் மௌனமும் ஏனடித்தேன் மொழியே சித்திரம் பேசுதடி எந்தன் சிந்தை மயங்குதடி சித்திரம் பேசுதடி. முருகனா நீங்க வேற லெவல்னா, சூப்பர்மா. தேங்க்யூமா, நன்றி நன்றி நன்றி. ஓகே, இப்போ நம்ம வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டு போறோம். உங்களுக்கு முன்னாடி வந்து டீ டிகாஷன் வச்சிருப்பாங்க தானே? முருகனா நீங்க ஹலோ, வேற மியூசிக் போடுங்க. நான் தான் போட்டேன்ல அந்த மியூசிக்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து உங்க ரெண்டு பேருக்கும் வந்து கேள்விகள்லாம் கேட்கப்படும். நீங்க வந்து அந்த கேள்வியை டபா டபா டபான்னு பதில் சொல்லணும். அதாவது 3 செகண்டா தான் உங்களுக்கு டைம். அந்த 3 செகண்டுக்குள்ள நீங்க வந்து பதில் சொல்லலைன்னா நீங்க அந்த காஃபி டிகாஷனை குடிக்கணும். பிளஸ் நீங்க ஒரே ஒரு வார்த்தையில தான் பதில் சொல்லணும். 1-2 வார்த்தையில பதில் சொல்லணும். நீங்க எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் கேள்வி விக்ரமண்ணா, யாரு கூட ஒன் டே டேட்டிங் போவீங்க? புஷ்பலதாவா திவ்யா? திவி. ஏன்? 2 ஆப்ஷன் தானே, வேற வழி இல்லையே. ஓகே முருகனா, இதுல எந்த ஆங்கர் வந்து சிரிப்பே வராத மொக்க காமெடி பண்ணாங்க? பிரியங்கா அக்காவா மாக்கா பண்ணாவா? எனக்கு 2 பேர் பிடிக்கும். அப்பனா குடிங்க. அப்ப அத குடிக்கும். குடிக்கினா குடிக்கும். என்னவா இருந்தாலும் ரொம்ப கியூட்டா இருக்கீங்க. ஐ லைக் யூ. யூ ஆர் கியூட்டி பை. தேங்க்யூமா. விக்ரமண்ணா, உங்களுக்கு இதுல யாரோட சிங்கிங் வந்து உங்களுக்கு பார்த்ததுல பெஸ்ட்? சிவாங்கியா புண்ணியாக்கா? ரைட், சிவாங்கி. சரி ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு சாக்லேட் நான் gift-ஆ தரேன். Thank you. சூப்பர் சிங்கர் சீசன் டைம்ல நீங்க ஸ்டே பண்ண ஹோட்டல்ல ரூம்மேட்டா இருந்து உங்களை ரொம்ப தொல்லை பண்ணது யாரு? சாமா கௌதமா? சாம். இன்னும் எல்லாத்துக்கும் பதில் சொல்றீங்க. சிங்கிளா கமிட்டடா? உங்களுக்கு எந்த லைஃப் நல்லா இருக்கு? அம்மா, பாலைவனத்துல இருந்தவன போய் தண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கமிட்டட் தான்மா. ஓகே முருகனா, யாரோட சிங்கிங் வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகணும்? நானா விக்ரமண்ணாவா? குடிங்க. கண்டிப்பா இல்ல நான் இதுக்கெல்லாம் வந்து நான் ஜட்ஜ்மென்ட் பண்ண முடியாது. 2 பேருமே சூப்பர். 2 பேருமே இம்ப்ரூவ் பண்ணுமா? அப்ப குடிங்க காபி. சிவாங்கி கிட்ட பிடிக்காத விஷயம்? தப்பா பாடிட்டேன்னா அழுதுகிட்டு இருப்பா செட்ல உட்காந்து. ஐயோ, எனக்கே பிடிக்காது. ஆமா. ஓகே, இந்த ரேபிட் ஃபயர் வந்து இதோட முடிஞ்சிச்சு. இந்த ஷோ வந்து முடிஞ்சிருச்சு. சரி, சோ thank you so much முருகண்ணா, விக்ரமண்ணா. இந்த எபிசோட் ஓகே சிவாங்கி, ஜாலியா இருந்தது. நம்ம சித்தப்பு கூட ஜாலியா ஒரு டைம் முடிஞ்சு. சித்தப்பு கூடயும் ஆமா, ரொம்ப நாளைக்கு நம்ம செட்ல வந்து எப்படி பேசுவோமோ அது ரொம்ப நாளைக்கு அப்புறம் இது வந்து எனக்கு வந்து என்ன சாம் இல்ல, சாம் இருந்தா அவர்தான் எபிசோட் விட்டு. சோ thank you so much முருகண்ணா, விக்ரமண்ணா. thank you. அப்படியே மீடியா மேசன்ஸ்க்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை அமுத்துங்க. அமுக்கிரலாம். இன்னும் செமையான ஒரு கெஸ்டோட நாங்க வரோம். இதோட நாங்க இந்த எபிசோட ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். பை பாய். பாய் பாய். பாய்.